தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுள் நமக்கு அவருடைய இரக்கத்தினால் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். யூபிலி ஆண்டிலே ஆயர் தலைமையிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிற வழிபூசையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும், அர்த்தமுள்ள வகையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் பரிபூரண பலனை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அதுவும் சிறப்பாக இந்த தவ காலத்திலே நிறைய பேர் பரிகார முயற்சியை மேற்கொண்டு பாத யாத்திரையாக வந்து இந்த பலிபூசையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பரிகார முயற்சி நமது தாட்சியின் பொருட்டு கடவுள் நமக்கு இறங்குகிறார், நமது பரிகாரங்களினால் மகிழ்கின்றார். இப்படியாக நமது தாட்சி நிறைந்த பரிகாரத்தால் தூய்மையான மனதுடன் நமது பாஸ்கா பண்டிகையை கொண்டாட நாம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, ஆசீர்வாதமும் இந்த நாளிலே பக்தியோடு இந்த விதமான வழியிலே பங்கெடுக்கிற உங்கள் அனைவரையும் அன்னையின் திருத்தலத்திலே, வல்லமையுள்ள வடவெளி அன்னையின் திருத்தலத்திலே இந்த பலிபூசையிலே பங்கெடுக்க பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு சிரமங்களை பாராமல் அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து பங்கெடுக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நமது ஆயர் அவர்களையும் திருத்தலத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆயர் அவர்களே, நீங்கள் எங்கள் சார்பாக தலைமையேற்று ஒப்புக் கொடுக்கிற இந்த பலியானது இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் இன்றைக்கு உதவியாக இருக்கிறீர்கள். உங்கள் வழியாக நாங்கள் பரிபூர்ண பலனையும் கடவுளுடைய இரக்கத்தையும் பெற்றுக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் வருகைக்காக நன்றியோடு கடவுளையும் வாழ்த்தி போற்றுகிறோம். தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாவற்றிலும் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உன்னாகன்றி நாங்கள் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயலால் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 11, 18 முதல் 20 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடப்படுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்பிவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே என் கேடயம், நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்துக் கொள்ளாத இறைவன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையிலேயே இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார்? தாவீதின் மரபில் இருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றும் பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதரிய சகோதரிகளே, இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் அனைவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை காட்டுவதற்காக இந்த நாளிலே சத்தியிலிருந்து நாம் இந்த பரிகார அவனையை தொடங்கி வள்ளமிக்க வடவள்ளி அன்னை திருத்தலத்திலே இந்த பரிகார பவனியை முடித்து இப்போது இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே 3 பயணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பயணங்களாக இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே முதல் பயணம் விடுதலை நூலிலிருந்து நாம் படிக்கின்றோம். எகிப்திலிருந்து பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை நோக்கி சென்ற பயணம். அந்த பயணம் 40 ஆண்டுகள் நடந்தன. 40 ஆண்டுகள் அந்த பயணத்திலே அவர்கள் தனியாக செல்லவில்லை, மாறாக இறைவன் அவர்களோடு பயணம் செய்தார். பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே ஒளியாகவும் அவர்களோடு இறைவன் பயணம் செய்தார். எனவே அந்த பயணத்திலே வந்த எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் கடந்து சென்று இறுதியிலே அந்த கானான் நாட்டை அடைகின்றார்கள். எனவே இந்த பயணமானது அவர்களுக்கு முழு விடுதலையை கொடுத்த பயணமாக, அடிமை தலையிலிருந்து
விடுவித்த பயணமாக மாறியது. இது முதல் பயணம். விவிலியத்திலே நாம் படிக்கின்ற முக்கியமான முதல் பயணம். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது 2 பயணங்கள். ஒன்று நசரேத்திலிருந்து பெத்லகேமை நோக்கிய பயணம். நிரந்தரப்பணியான அன்னை மரியாவும் புனித சூசேப்பரும் தங்களுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பெத்லகேமை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். அந்த பயணத்தினுடைய முடிவு நம் அனைவருக்கும் ஒரு மீட்பர் கிடைத்தார். அதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவாக நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். 3வது பயணம் எருசலேம் நோக்கிய பயணம். இயேசுவினுடைய எருசலேம் நோக்கிய பயணம். அந்த பயணத்திலே இயேசு தன்னுடைய பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் இறுதியிலே அவருடைய உயிர்ப்பினாலும் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்த பயணம். எனவே இந்த 3 பயணங்களும் நலமளிக்கும் பயணங்களாக இருந்தன. முதல் பயணம் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை கொடுத்த பயணம். 2வது பயணம் மீட்பரை உலகிற்கு கொடுத்த பயணம். 3வது பயணம் நம் அனைவருக்கும் மீட்பை பெற்றுக் கொடுத்த பயணம். அன்புக்குரியவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே திருப்பயணிகளாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இந்த 3 பயணங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பயணங்களாக அமைய வேண்டும். இன்றைக்கு நாம் சத்தியிலிருந்து இந்த பரிகார பவனியாக இங்கு வந்திருக்கின்றோம். இங்கு வந்த பின்பு சிலுவை பாதை செய்திருக்கின்றோம். இப்போது திருப்பணியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பயணத்திலே வந்தவர்களாகவே திரும்பி சென்றோம் என்றால் அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. வந்தவர்கள் வந்த மாதிரியே திரும்பி சென்றால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அந்த முதல் பயணம் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது. 2வது பயணம் மீட்பை கொடுத்தது. 3வது பயணம் மீட்பையே கொடுத்தது. எனவே இந்த திருப்பயணம் நாம் அனைவருக்கும் இந்த 3 காரியங்களையும் கொடுக்க வேண்டும். நாம் அனைவருமே சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம். சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சோதனைகள் உள்ளாகின்றோம். அதன் காரணமாக பல பாவங்கள் செய்கின்றோம். எனவே இந்த பயணம் அத்தகைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். சாத்தானானவன் யாரை விரும்பலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அழைத்து கொண்டிருக்கின்றான். எப்படியாவது நம்மை பாவத்திலே பாவத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கின்றான். இயேசுவையே விட்டு வைக்கவில்லை. தவக்காலத்தின் முதல் வாரத்திலே நாம் தியானித்தோம். இயேசுவையே பாவத்தில் விழுத்தாட்ட அந்த சாத்தான் சோதிக்கின்றான். அவன் இயேசு பாவத்தில் விழுந்தாரா? சோதனைக்கு உட்பட்டாரா? இல்ல. மாறாக இறை வார்த்தையை கொண்டு அந்த 3 சோதனைகளிலிருந்தும் அவர்
வெற்றி வீரராக வெளிவந்தார். எனவே இன்றைக்கு முக்கியமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சாத்தானுடைய சோதனையின் காரணமாக நம்ம எந்தெந்த பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இறைவன் இன்றைக்கு ஒரு சிறப்பான அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு நாம் எத்தகைய பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து, பாவம் பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம், பொதுவாக சொல்லிட்டு போன பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், அதுவல்ல, மாறாக நான் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றேன். சோதனையினாலே, அந்த சாத்தானின் சோதனையினாலே இந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றேன். எனவே அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நான் வெளிவருவேன், விடுதலை பெறுவேன் என்ற ஒரு உறுதியை இன்று நாம் எடுத்து நாம் சென்றோம் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு நாம் வந்த இந்த பயணம் உண்மையிலே நம் அனைவருக்கும் பயன் கொடுக்கின்ற பயணமாக இருக்கும். இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே நம்ம படிக்க கேட்டோம். வந்தவர்கள் எல்லாமே அங்கேயே இருக்கிற கடைசியா நற்செய்தியை நாம் என்ன வார்த்தை படிக்க கேட்டோம்? வந்தவர்கள் அவரவர் இல்லத்திற்கு சென்றார்கள். ஆமா, நாம் அனைவரும் இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பவும் நம்முடைய இல்லங்களுக்கு செல்லவிருக்கின்றோம். அப்படி நம்முடைய இல்லங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவ அடிமைத்தலையிலிருந்து, இந்த குறிப்பிட்ட இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைவேன் என்ற ஒரு மன உறுதியோடு நாம் நம்முடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது பயணம் நம் அனைவருக்கும் மீட்பரை பெற்றுக் கொடுத்தது. எனவே நாம் செய்கின்ற இந்த திருப்பயணங்களும் நமக்கு மட்டும் மீட்பை கொடுப்பதாக அல்ல, மாறாக மற்றவர்கள் நலமோடு வாழ்வதற்காக, மற்றவர்கள் நம்முடைய அக்கம் பக்கத்தினர் அயலார் நல்ல விதத்திலே வாழ்வதற்கு நாம் கருவிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய சிலுவை பாதையிலே பல அருமையான கருத்துக்கள் நம்முடைய சிந்தனைக்கு வைக்கப்பட்டன. அதிலே ஒரு அருமையான சிந்தனை அந்த 5வது நிலையிலே ஒரு இறை வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த இறை வார்த்தை என்னன்னு ஞாபகம் தெரியாது. இறைவன் சொல்கிறார், நான் பழியை அல்ல, நீங்க சொல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். அத்தகைய இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் நாம் மீட்பு அடைந்தால் மட்டும் போதாது, நம்மை சார்ந்திருக்கின்றவர்களும் மீட்படைய வேண்டும். அந்த காயினை போல நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது. காயினை போல நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. காயின் இறை தந்தையை பார்த்து என்ன சொன்னான்? நான் என்ன அவனுக்கு காவலாளியா? ஆம், நாம் மற்றவர்களுக்கு காவலாளிகள். எனவே நாம் மீட்படைந்தால் மட்டும் போதாது, மாறாக மற்றவர்களும்
மீட்படைய உதவி செய்கின்ற கருவிகளாக நாம் மாற வேண்டும். மூன்றாவது பயணம் எருசலேம் நோக்கிய பயணம். இந்த எருசலேம் நோக்கிய பயணம் துன்பமும் இன்பமும் கலந்த பயணம். எருசலேம் நோக்கிய பயணத்திலே இயேசுவினுடைய பாடுகள், அதைதான் சிலுவை பாதையாக நாம் தியானித்தோம். ஏராளமான துன்பங்கள், கசையடிகள், முள்முடி சூட்டப்பட்டது, பாரமான சிலுவையை சுமந்து சென்றது, உடல் துன்பம், அதே நேரத்திலே உள்ளத்திலே எழுந்த மனக்கவலை, ஏராளமான துன்பங்கள். ஆனால் அந்த துன்பங்களோடு இயேசுவினுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அந்த எருசலேம் நோக்கிய பயணம் இறுதியிலே ஒரு வெற்றி பயணமாக அமைகின்றது. மறைந்த 3ஆம் நாள் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த எதிர்நோக்கின் திருப்பயணமும் இரண்டும் கலந்துதான் இருக்கும். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே எல்லாம் நன்றாக ஸ்மூத்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போகும் என்றெல்லாம் சொல்வதற்கில்லை. நம்முடைய வாழ்க்கை பயணம் இன்பமும் துன்பமும் கலந்த பயணம் தான். இயேசுவுக்காக, இயேசுடைய மதிப்பீடுபடி வாழ்வதற்காக, நல்லவர்களாக வாழ்வதற்காக நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், அந்த துன்பங்கள் இறுதியிலே ஒரு மகிழ்ச்சியின் பயணமாக முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரிகார பவனிலே கலந்து கொண்டு, இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது இந்த 3 கருத்துக்களை நம்முடைய ஆழ் மனதிலே பதிய வைத்து அதை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். முதலாவதாக, நாம் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும்? எதிலிருந்து? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதில் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் என்றால் அந்த பாவத்தை நினைவு கூர்ந்து அதிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். இரண்டாவதாக, நாம் மட்டும் மீட்படைந்தால் போதாது, மாறாக மற்றவர்களும் மீட்படைய பயன்படுகின்ற கருவிகளாக மாற வேண்டும். மூன்றாவதாக, இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே இன்பமும் துன்பமும் கலந்து வரும். ஆனால் இறுதியிலே இன்பமே நிலைத்திருக்கும், அந்த வெற்றியே நிலைத்திருக்கும். அத்தகைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய இந்த எதிர்நோக்கின் திருப்பயணமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்முடைய பயணத்தில் தொடர்வோம். அன்னை மரியாவுடைய பரிந்துரையால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என் மனமே
வசந்தம் மறுத்தாள் காற்றிலும் வாழ்வே வான்களை நின்றார் ஊற்றிலும் உயிரே வசந்தம் மறுத்தாள் காற்றிலும் வாழ்வே வான்களை நின்றார் ஊற்றிலும் உயிரே செல்வங்கள் மறுத்தாள் ஏழ்மையில் வாழ்வே செல்வங்கள் மறுத்தாள் ஏழ்மையில் வாழ்வே இயேசுவே நீர் இன்றி நான் எங்கு செல்வேன் மனம் தரும் அழகில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகிதமோ என்ற வருத்தமோ கனிகளை கொடுக்கும் கொடிகளை முதல்வா கனியுடன் கடைத்திடும் காணிக்கையே கனிகளை கொடுக்கும் கொடிகளை முதல்வா கனியுடன் கடைத்திடும் காணிக்கையே ஒளிவையை படைத்து உன்னுடன் தருவேன் ஒளிவையை படைத்து உன்னுடன் தருவேன் உயிராயுடனாய் உன்னுடன் வாழ்வேன் மனம் தரும் மனதில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகிதமோ என்ற வருத்தமோ சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவனாய் தந்தை கேட்டதால் இப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகளுடன் ஏற்றலுமை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உன் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாவல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களும் நாமும் பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துவதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சேராப்பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், படைகளின்
ஆகவே எல்லாவிட தந்தையே, உமது பெயரால் வருகின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்துகின்றோம். மனிதரை மீட்கின்ற ஒரு அருள்வாக்கு அவரே, பாவிகளை அரவணைக்கும் உம் கைகள் அவரே, நாங்கள் உமது அமைதியை கண்டடையும் வழியும் அவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்கின்றோம். உம்மோடு ஒப்புரவாகிட நீரே எங்களை மீண்டும் வழி நடத்துகின்றீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், எங்களுக்காக சாவுக்கு நீர் கையளித்த உம் திருமகன் வழியாக எங்களுக்கு அருளுகின்றீர். கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியர்களும், இதனால் இவை உம் திருமகனின் உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. இம்மறைபொருள்களை கொண்டாடும் போது அவரது கட்டளையை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு விடுதலை அளிக்க தம் உயிரை கையளிக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை தம் கைகளில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே அதே மாலை வேளையில் ஆசியின் கிண்ணத்தை தன் கைகளில் எடுத்து உமது இரக்கத்தை அறிக்கையிட்டு அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே உம் திருமகன் தமது அன்பின் அச்சாரமாக எங்களுக்கு விட்டு சென்ற இறப்பு உயிர்ப்பின் நினைவை நாங்கள் இப்போது கொண்டாடுகின்றோம். இவ்வாறு நீர் எங்களுக்கு வழங்கியவற்றை நிறைவான ஒப்புரவின்படியாக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தூயவரான தந்தையே, உம் திருமகனோடு எங்களையும் ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். அவருடைய ஆவியை இந்த மீட்பின் விருந்தில் கனிவு கூர்ந்து எங்களுக்கு தந்தருளும். எங்களை ஒருவர் மற்றவரிடமிருந்து அந்நியப்படுத்தும் அனைத்தையும் இவர் அகற்றுவாராக. இவரே ஒரு திரு அவை மனிதனிடையே ஒற்றுமையின் அடையாளமாகவும் அமைதியின் கருவியாகவும்
செயலாற்றச் செய்வாராக. எங்களையும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமர்ராஜ் ஆண்டகை, எல்லா ஆயர்கள் மக்கள் ஆகிய அனைவரையும் அன்புறவில் காத்தருள்வாராக. எங்களை உம் திருமகனின் பந்தியில் இப்போது ஒன்று சேர்த்துள்ளேன். அதுபோலவே கடவுளின் தாயாகிய மாட்சிக்குரிய கன்னிமரியா உமது புனித திருத்தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எங்களை ஒன்று இணைத்தருளும். அவ்வாறே உமது நற்புறவில் இறந்து போன எல்லா மக்கள் இனத்தாரையும் மொழியினரையும் உமது நிறைவான அமைதி நிலவும் புதிய விண்ணகம் புதிய மன்னகத்தில் முடிவில்லா ஒற்றுமையின் விருந்தில் பங்கு பெற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவில் ஒன்று சேர்த்தருளோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றோ இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இயேசுவில் அன்பானவர்களே,
நேரமிது ஆனந்த நேரமிது அருள்மழை பொழிகிறது கரம் கூப்பி சிறந்தாக்கி பணிவோம் அவர் பணி செய்யும் சீடராயுயர்வோம் தடைகள் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரமிது உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் கருணமிது. இந்த யூபிலி ஆண்டிலே ஆயர் தலைமையிலே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒப்புக் கொடுக்கிற இந்த பலியிலே பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள், பரிபூர்ண பலனை நாம் இந்த நாளிலே பெற்று மகிழ்கிறோம். உங்கள் அனைவரின் சார்பாக மேதகு ஆயர் அவர்களுக்கு சிறப்பாக இந்த நல்ல நாளிலே யூபிலி ஆண்டிலே தவக்காலத்திலே பரிகார பவனியிலே நம்மோடு கூட சிலுவையை பாதையை தியானித்து நமக்காக இந்த வழியை ஒப்புக் கொடுத்து பரிபூர்ண பலனை இறைவனுடைய இரக்கத்தை பெற்று தந்திருக்கிற ஆயர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியும் வாழ்த்தி உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இந்த திருத்தலத்தை மற்றும் ஆயர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நமது மறைமாவட்டத்தில் இருக்கிற திருத்தலத்தை சந்தித்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தொடர்ந்து பரிபூரண பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மனதிலே எடுத்துக் கொள்ளுங்கள். தவக்காலத்தின் உச்சத்திலே இருக்கிற நாம் அடிக்கடி ஒவ்வொரு அருட்சாதனத்திலே பங்கெடுக்கவும், ஞாயிறு திருப்பலியிலே அடிக்கடி பங்கெடுக்கவும், திருத்தலங்களை சந்திக்கவும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் அன்போடு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். புனித வடவள்ளி அன்னையின் வெப்சைட் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வெப்சைட்டின் QR கோடு ஆலயத்தினுடைய கதவிலும் மெழுகுவர்த்தி கடையிலே ஒட்டப்பட்டிருக்கும், அங்கே போர்டிலும் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்து உள்ளே சென்றால் நமது திருத்தலம் பற்றிய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். யூடியூப் சேனல் வழியாக திருத்தலத்தின் நிகழ்வுகள் இனிமேல் ஒளிபரப்பாகும். இன்றைய திருப்பலியும் நீங்கள் யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்த்து பயனடையலாம். யூடியூப் சேனல் வழியாக திருத்தலத்தின் நிகழ்வுகள் இனிமேல் ஒளிபரப்பாகும். அதனை பார்த்து நீங்கள் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெப்சைட் உங்களுக்கு தெரியும், அன்னை வேளாங்கண்ணி ஷ்ரைன் வடவெள்ளி. இதுதான் அதனுடைய முகவரி, அன்னை வேளாங்கண்ணி ஷ்ரைன் வடவெள்ளி. நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த சேனல் வழியாக நீங்கள் உள்ளே சென்று பார்க்க முடியும். இந்த அரிய முயற்சிக்கு பெரும் உதவி செய்த தந்தையர்களை இந்த நேரத்திலே நான் நினைத்து உங்கள் சார்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஃபாதர் ரிச்சர்ட் அவர்கள், லாயர், பிரீஸ்ட் மற்றும் நமது கொடிவேரியிலே பாய்ஸ் ஹாஸ்டலில் பொறுப்பாக இருந்து கொண்டு எல்லா வகையிலும் மறை மாவட்டத்திற்கு உதவியாக இருக்கிற தந்தை ரிச்சர்ட் அவர்கள் மற்றும் பீட்டர் தந்தை அவர்கள் இருவரும் இன்றைக்கு பெரிய அளவிலே நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஃபாதர் பீட்டர் அவர்கள் சிலுவை பாதையை ஒருங்கிணைத்து நாம் ஜெபிக்க உதவி இருக்கிறார்கள். ஃபாதர் ரிச்சர்ட் அவர்கள் இந்த யூடியூப் சேனலையும் வெப்சைட்டையும் தொடங்குவதற்கு பல மாதங்களாக பல்வேறு முயற்சி எடுத்து நமக்கு உதவி இருக்கிறார்கள். இரண்டு தந்தையர்களுக்கும் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நமது தாய் பங்கு சத்தியமங்கலம் என்பதை புது வடவெள்ளி மக்கள் அறிவார்கள். இந்த நாளிலே பரிகார பவனியை தொடங்கி வைத்து சத்தியமங்கலம் பங்கின் தந்தை அவர்கள், பங்கின் பாடல் குழுவினர், இளையோர் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த நாளை சிறப்பாக்கி இருக்கிறார்கள். அருள்பணியாளர் சி ரோசாரியோ அவர்கள், வழிநடத்திய தந்தையர்கள் டோனி மார்ஷல் மற்றும் டீக்கன் அருள் சகோதரர் எம் பிரின்ஸ், இளையோர் குழுவின் வழிகாட்டியாக இருக்கிற தம்பி கிளமெண்ட் அவர்கள் தலைமையில் செயல்பட்ட இளைஞர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய் பங்காக இருக்கிற சத்தியமங்கலம், அங்கு இருக்கிற பெரியவர்கள், உபகாரிகள் தொடர்ந்து நம்ம திருத்தலத்திற்கு பேருதவியாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் குளிர்பானம், மோர், தண்ணீர், பன் மற்றும் கம்பங்கஞ்சி, ஜூஸ் என்று வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், காவல்துறைக்கும், உபகாரிகள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அன்பின் உணவானது
ஏற்கனவே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் இந்த அன்பின் விருந்தை தடையின்றி நடத்த உதவி செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உபகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பாளர்களே, மாதந்தோறும் 1000 பேர் இருந்தாலும் 1500 பேர் இருந்தாலும் 2000 பேர் இருந்தாலும் இந்த உணவை தடையின்றி எங்களால் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அது அனைத்தும் அநேக நல்ல உள்ளங்கள் மாதந்தோறும் தொடர்ந்து வழங்குகிற இந்த அன்பின் காணிக்கை வழியாக இந்த அன்பின் விருந்தை எங்களால் தொடர்ந்து நடத்த முடிகிறது. ஆகவே உபகாரிகள், நல்ல உள்ளங்கள், சிறிய அளவிலும் சரி, ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக தருகிற நல்ல உள்ளங்களுக்கு நான் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வரும் மே மாதம் 3ஆம் தேதி முதல் சனிக்கிழமையாக அமைந்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மே மாதம் 3ஆம் தேதி அடுத்து முதல் சனிக்கிழமையாக அனுசரிக்கப்பட இருக்கிறது. அன்பானவர்களே, மாதந்தோறும் முதல் சனிக்கிழமைகளில் ஆலய வளாகத்தில் உணவு பரிமாறப்படுகிறது. இதை நீங்கள் அறிவீர்கள். மற்றும் மாதந்தோறும் தொடர்ந்து இந்த ஆலய வளாகத்தையும் தூய்மையாகவும் புது பொலிவோடும் வைக்க அநேகர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பாளர்களே, பெரிய கொடிவேலி திருமதி வசந்தி குடும்பத்தாருக்கும் முதல் சனிக்கிழமைகளில் மற்றும் தவறாமல் ஆளுயர பெரிய மாலையை தவறாமல் கொண்டு வந்து கொடுக்கிற திரு அந்தோனி குடும்பத்தாருக்கும் ஆலய பீடத்தை அலங்கரிக்க ஒவ்வொரு முதல் சனிக்கிழமைகளிலும் மற்ற விசேஷ நாட்களிலும் ஒசூரிலிருந்து பூக்களை தெரிவித்து அதற்கான செலவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற வடவெள்ளி நமது பங்கினுடைய உறுப்பினர் திரு ஞான பிரகாசம் ஜெபமாலை மேரி குடும்பத்தாருக்கும் ஏனைய பங்கு மக்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் அநேக பணிகளை பிரித்து செய்கிற ஒவ்வொரு நபருக்கும், ஏனைய பங்கு மக்கள் அனைவருக்கும், தன்னார்வ தொண்டர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் மற்றும் பயர் மெம்பர்ஸ், யூத் மெம்பர்ஸ், ஆர்பி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மேலும் விலையுயர்ந்த சேவைகளை மாதாவுக்கு காணிக்கையாக அவ்வப்போது தருகிற குடும்பத்தாருக்கும், மிக தாராள உள்ளத்தோடு தொடர்ந்து ஆலயத்தின் பல்வேறு பணிகளுக்காக நன்கொடை தருகிற உபகாரிகள் அனைவருக்கும் மறைமாவட்ட ஆயர் சார்பாகவும் இந்த திருத்தலத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நீங்கள் பார்ப்பது போல இந்த ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் பசுமையோடும் தூய்மையோடும் வைத்துக் கொள்ள முடிகிறது. உங்களுடைய ஒத்துழைப்பினாலும் உங்களுடைய அன்பு காணிக்கையினாலும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த திருத்தலத்திலே சனிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளிலே 9 மணிக்கு திருப்பலி எப்பொழுதும் இருக்கிறது. சிறப்பான திருப்பலிகள் உங்களுக்கு தெரிந்தது போல முதல் சனிக்கிழமைகளிலே விசேஷமாக நற்கருணை ஆராதனை, வழிபூஜை நடந்து கொண்டிருக்கிறது, வேண்டுதல் இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் வெப்சைட்டிலே கூட நீங்கள் பார்த்து என்னென்ன நடக்கிறது, என்னென்ன ப்ரோக்ராம் வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு சிரமப்பட்டு ஒரு சிலர் 2 பஸ் 3 பஸ் எல்லாம் மாறி இந்த உன்னதமான நாளிலே திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும், சிறு பாதையை ஜெபிக்க வேண்டும், ஆயிரத்தலங்களே நடக்கிற இந்த வழிபூசையிலே பங்கெடுக்க வேண்டும் என்று பல தியாகங்களை மேற்கொண்டு, சிரமங்களை மேற்கொண்டுதான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் அன்னையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இறைவனது இரக்கத்தை நீங்கள் பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல முடியும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே உங்கள் எல்லாருக்கும், குடும்ப தலைவர்கள், தலைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருத்தலத்திலிருந்து அன்பையும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பணி முடிந்துடன் வேண்டுதல் இருக்கிறது. அன்பின் விருந்து பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அதில் பங்கெடுத்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் எல்லா சார்பாகவும் நமது ஆயர் அவர்களுக்கும், குருக்கள் அனைவருக்கும், ஒவ்வொரு சாதனத்தை வழங்கிய குருக்களுக்கும், இந்த நாளிலே சிறப்பு செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பேரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் என்னை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து விடும் பொருட்டு மாநில உள்ளங்கள் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக.
யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக வாழ்வுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திரு பயணிகளாகிய என்னை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. ஆண்டவரே, உங்கள் குறைகளை உங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் நமக்கு முற்றிலும் ஏற்படுவதாக திகழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசி பெற தலைவணங்குவோம். ஆண்டவர்களோடு பணி வழியாக தமது ஆசையின் சுடர்களை கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாக அழைத்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலை வாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாழ்ச்சியின் பாதங்களை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. Yes.